அப்படி பவர் பட்டன் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி தான் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சார்ஜ் போட்டாலுமே அது வந்து திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பட்டன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் பட்டன் தான் கம்ப்ளைண்ட்டு இல்லை பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுங்க. ஒரு சில கடையில் என்ன செய்வாங்கன்னா பேட்டரி தான் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம பேட்டரிக்கு உரிய சார்ஜர் எடுத்துருவாங்க. அல்லது வந்து டிஸ்பிளே தான் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு டிஸ்பிளேக்குரிய சார்ஜர் வந்து உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ வந்து இது வந்து நீங்கள் வீட்டிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா கொடுங்க. ஸோ நண்பா, இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாய்ஸ் வளவலன்னு பேசாமல் நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் டோரு அப்புறம் உள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதாவது வீடியோ வந்து ரொம்ப நேரத்தை போகும். ஸோ வந்து அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக